கோயிலில் நல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அதாவது மழை வந்ததுனால ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருந்தது. எப்பவுமே கூட்டம் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த டைம் வந்து மழை வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மி. ஆனால் அந்த மழை வந்தும் கூட பரவாயில்ல, நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நந்திக்கெல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்துட்டு திடீர்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய இங்கே வருகை வந்து மிக சந்தோஷமாக இருந்தது. அவங்கள நாங்கள் பார்த்தோம். யாருங்கிறத பாருங்க, வருவாங்க பாருங்க, தெரியுதுங்களா? இலாகாய் ஆதிரன் குட்டியோட பாப்பா ரொம்ப மிங்கிள் ஆகிட்டா. ஆதிரன் அண்ணா கூட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அண்ணாவை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆதிரன் அண்ணாவை பார்த்தாச்சு. கொண்டாத்த கோயிலையும் பார்க்கலான்னு பார்த்தோம், பார்க்க முடியல. அதுக்கப்புறமா வந்து இந்த கோயிலில் வந்துருந்தாங்க. அவங்க பார்த்து சந்தோஷம். பாப்பாவுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஓடி போய் பிடிக்கவே முடியல பாப்பாவை. அலங்காரம்லாம் சூப்பராக இருந்தது. அது சப்பரம் எடுக்கல இந்த மாதம் வந்து மழை வந்ததுனால. இல்லைன்னா கோயில் சுற்றி வருவாங்க, சப்பரம் எடுத்துகிட்டு கோயில் சுற்றி வரும். அது எல்லாம் பின்னாலேயே சிவபுராணம் பாடிட்டு போவாங்க. அது நல்லாயிருக்கும், அது சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் போட்டிருப்போம். இதில் வந்து சப்பரம் எடுக்காதனால அதை போடல. அதுக்கப்புறமா மழை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூரிகிட்டே தான் இருந்தது, அப்பப்போ விட்டு மழை தூரினாலும் பரவாயில்லன்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் முதல் மாதிரி கூட்டம் கம்மி. பாப்பா அப்புறம் ஆதிரன் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவங்க ஃபோட்டோன்னு எடுக்கணும்னு சொன்னாலே இப்போ செல்லை பார்க்க மாட்டேங்கிறாரு. பாப்பாவுக்கு தான் ரொம்ப அண்ணா சொல்லிட்டு பாப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா பாப்பா. இலாகாய்ஸ் ஜாலியாக பேசினா அப்படி பரவாயில்ல, சூப்பர். எல்லாருமே நல்லா பேசுனாங்க. அவங்க அம்மா நல்லா பேசினாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு சாமி கும்பிட்ட மன நிறைவோட பாருங்கள். பாப்பாவை பிடிக்கவே முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருப்பாள். அண்ணான்னு சொல்லிட்டு அண்ணா தான் பேச மாட்டேங்கிறான். அண்ணா அமைதியாக இருக்காரு. ரவுடி பேபிவா ஓடுவா, ஒரு சுற்றி ஓடுவா. குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் பிரதோஷ டைமில் பக்கத்தில் கோயில் இருந்தால் குழந்தைகளை எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு மனநிறைவோடு வாங்க. ஆமாம், நல்லா சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்துட்டு கடைசியாக அப்புறம் அவங்க கூட ஒரு செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்ட மன நிறைவோடு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.